ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, பழைய சாதம் ரெடி பண்ணுறேன். பழைய சாதம் நைட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நேற்றே பிளான் பண்ணிட்டேன். இன்றைக்கி சண்டே, வீடு க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது கொஞ்சம். ஸோ அதனால் நான் சமைக்கலை, பழைய சாதம் வைக்க போகிறேன்னு சொல்லிவிட்டேன். ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் வெளில வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து நான் இந்த மாதிரி செய்கிறேன். ஒரு சிலர் தனியாகவே பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் கடித்து சாப்பிடுவாங்க. நான் எல்லாமே இதிலேயே போட்டு நல்லா கரைச்சிடுவேன். பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. வெறுமனே சாதம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொடுத்தோன்னா அவங்க அது மாதிரி சாப்பிடுவாங்க. அது வரைக்கும் சாப்பிட்றாங்களே, அதுவே பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் நிறைய பழைய சாதமாக வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம தான் எடுத்து சொல்லணும். ஊர்லலாம் பார்த்திங்கன்னா 60, 70, 80 வயசு பாட்டி கூட, என்ன நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தவங்கள பாட்டி இன்னுமே கிராமத்துங்களில் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. அவங்கெல்லாம் கேட்டிங்களா கம்பங்களி, பழைய சோறு, கேப்பக்கூழ், அந்த மாதிரி கேழ்வரகு, இந்த மாதிரி நிறைய சாப்பிட்றதுனால தான் அவங்களாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. நல்லா வேலையும் செய்வாங்க ஊர்லலாம். நம்ம வந்து இப்போ நிறைய சிட்டி சைட்லாம் இதெல்லாம் மறந்துட்டோம். ஆனால் இப்போ வந்து எல்லாருமே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பழைய சாதத்தை. ஏன்னா அது வந்து ஃபாரினில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பேக் பண்ணி சேல் பண்ணுறாங்களாம். அப்போ பார்த்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறோன்னு. இது பெருசாக நம்ம இதுக்குன்ட்டு தனியாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை. நம்ம சாதம் வடிக்கும் போதே ஒரு கை அரிசி எக்ஸ்ட்ரா போட்டோம்னா அடுத்த நாள் பழைய சாதம் ரெடி. இதை வந்து நம்ம இன்னும் மண் பாத்திரத்தில், அதாவது ஒரு மண் சட்டியில் அந்த மாதிரி போட்டு தண்ணி ஊற்றி வச்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜிலலாம் நம்ம வைக்க வேண்டியதே இல்லை. அதை நம்ம சாப்பிட்டோன்னா டெய்லி சாப்பிட்டாலும் இன்னும் நல்லது. ஆனால் சுகர் பேஷண்ட் மட்டும் டாக்டரோட கன்சல்டேஷன் பார்த்துட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து இது உடம்புக்கு வந்து சாப்பிடும்போது வயிறுக்கு தொடர்பான கோளாறுலாம் நமக்கு ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கும். அப்புறம் வந்து உடம்பு வந்து ஹீட் பாடிக்கு இது ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நல்ல இரும்பு சத்து, புரதச்சத்து, இது எல்லாமே நிறைய இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சொன்னோம்னா சொல்லிகிட்டே போகலாம். இந்த பழைய சாதத்தில் ஒரு புளிப்புச்சுவை ஏற்பட ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சாதத்தில் வந்து உருவாகும் லேக்டிக் ஆசிட் பாக்டீரியா தான் அந்த புளிப்புச்சுவையை தருதான். இதில் பார்த்திங்கன்னா புரதச்சத்து, இரும்புச்சத்து, பொட்டாசியம் எல்லாமே நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம உதாரணமாக ஒரு வடித்த சாதத்தில் 3.4 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்குன்னா, அதுவே பழைய சாதமாக மாறும்போது 73.91 மில்லிகிராமாக இருக்குமா இரும்புச்சத்தினுடைய அளவு. காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது இல்லைங்களா? அதாவது பழைய சாதம் வந்து அதிகபட்சம் தண்ணி ஊற்றி 15 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்றது தான் ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. தெரியாதவங்களுக்காக நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் பழைய சாதம் பிடிக்கும், அதாவது பழைய சாதம் யாரெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து வீக்லி 3 or 4 நான் வந்து மார்னிங் மட்டும் கொஞ்சமாக நம்ம வந்து சும்மா ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா கூட நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த் இல்லைங்களா? பசங்களுக்கும் மார்னிங்கில் நான் கொடுத்துருவேன் சில டைம். அதாவது சண்டே நான்வெஜ் சாப்பிட்டா மண்டே கண்டிப்பாக பழைய சாதம் வச்சுடுவேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பழைய சாதம் ரெடி ஆகிடுச்சு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர் ஆல். ஹாப்பி சண்டே.